கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் ஆஸ்ட்ரோ நிபுணர் திரு லட்சுமி நரசிம்மன் மற்றும் வர்த்தக ஆலோசகர் திரு சேதுராமன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்காங்க. நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சி போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். எலியட் வேவ் தியரினா என்ன, அதை பத்தி சொல்லுங்க. டெக்னிக்கல்ஸ்ல எலியட் வேவ் தியரி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அதை பத்தி சொல்லுங்க சார். எலியட் வேவ் தியரிங்கிறது பாத்தீங்கன்னாக்க இது ஒரு டீடைல் ஸ்டடி, ஒரு மாஸ் சைக்காலஜில இந்த பெசிமிசம் அண்ட் ஆப்டிமிசம் ரெண்டும் இருக்கு இல்லையா, அதனுடைய இன்புட்டை வைத்து தான் அந்த எலியட் வேவ் தியரியே வருதுன்னு சொல்லலாம். சோ மேலும் அதுல பார்த்தோம்னாக்க இட்ஸ் நேச்சுரல் சீக்வன்சஸ், அது மாத்திரம் இல்லாம கிரியேட்டிங் ஸ்பெசிபிக் மெஷர் சீக்வன்சஸ். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் இன்புட் ஆகி வர்றது தான் அதுல உங்களுக்கு வருதுன்னு சொல்லலாம். சோ அதே மாதிரி இந்த எலியட் மாடல்ல பார்த்தோம்னு வச்சுக்கலாம், ஒரு ரெண்டு விதம் இருக்கு. மெயினா பார்த்தோம்னாக்க பை அல்டர்னேட் இன் பிட்வீன் இம்பல்சிவ், இம்பல்சிவ்னா மோட்டிவ் அது இருக்கும். அப்படி இல்லைன்னாக்க கரெக்டிவ் ஃபேஸ். அதாவது இம்பல்சிவ் ஃபேஸுக்கும் கரெக்டிவ் ஃபேஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க மார்க்கெட் ட்ரெண்டோட ஒத்து போறது இம்பல்சிவ், மார்க்கெட் ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டா போறது கரெக்டிவ். சோ இதுதான் அதனுடைய ஓவரால் இன்புட் ஆஃப் எலியட். இதை ஸ்டடி இன்டெப்தா உள்ள போய் பண்ணும் பொழுதுதான் அந்தந்த எந்தெந்த லெவல்ல எதை வச்சு பண்ணணும் அப்படிங்கறத அதுல சொல்லுவோம். பேசிக்கா இதுக்கு மாஸ் சைக்காலஜி தான். எலியட் வேவ் தியரி டெக்னிக்கல்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்ல ரொம்ப அழகா சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசும். விழுப்புரத்துல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஹரி. வணக்கம் மேடம். சொல்லுங்க ஹரி, உங்க கேள்வி யாருக்கு கேட்கணும்? ராசி மிதுன ராசி, நட்சத்திரம் ஆஸ்ட்ரோ இது கொஸ்டின் சார். புனர்பூசம் கமாரோட்டில எந்த மாதிரி இது பண்ணலாம் சார், அது ஒண்ணு. அப்புறம் குருடாயில் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் சொல்லுங்க சார். ஓகே, நீங்க கமாடிட்டில சில்வரும் குரோடும் பர்சீவ் பண்ணலாங்க, உங்களுக்கு அது லாபகரமா இருக்கும். சேதுராமன் சார் க்ரூட் ஆயில் லெவல்ஸ் பத்தி கேட்டிருந்தாரு. க்ரூட் ஆயில் பார்த்தோம்னாக்க இட் வென்ட் லோவர் அண்ட் இட் இஸ் flattish because of the US inventory is very high. So அதனால ஒரு பெரிய மொமெண்டம் இருக்காது. இருந்தாலும் 5715 to 5775 இந்த லெவல்ல தான் ட்ரேட் ஆகும். நரசிம்மன் சார் எலியட் வேவ் தியரி டெக்னிக்கல்ஸ்ல எப்படி இருக்கும்னு சொன்னாரு. ஆஸ்ட்ரோல என்ன ஒர்க் அவுட் ஆகுது அதை பத்தி சொல்லுங்க சார். ரொம்ப முக்கியமான क्वेश्चन ரொம்ப நாளாவே இதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணோம். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அஸ்ட்ராலஜின்றதுக்கு எதுவுமே ஒரு டேட்டா கிடையாது, கேதரிங் ஒன்றும் கிடையாது, எப்போ யாரோ எழுதி வச்சதே இன்னும் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு 2000 இயர்ஸாவே அஸ்ட்ராலஜி ஆல்சோ எவால்வ்டு தான், மாஸ் சைக்காலஜி தான். மனிதர்கள் எப்பெல்லாம் எப்படி நடந்துக்கிறாங்க, என்னென்ன சூழ்நிலையில எப்படி பிஹேவ் பண்றாங்க, அவங்களுடைய வாழ்க்கை போக்குன்னா இதெல்லாம் ஒவ்வொரு ஆத்தரும் வேரியஸ் ஆத்தர்ஸ் கோட் பண்ணி அப்போ இங்க இருந்தா மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, வெளி ஒரு இடத்துல இப்போ வேற ஒரு சீதோஷ்ண பிரதேசத்துல இருந்தா எப்படி இருப்பாங்க, எல்லாத்தையும் பேஸ் பண்ணி உருவானதுதான் அஸ்ட்ராலஜிக்கல் லாஸ். சோ ஒரு 1000 வருஷம் முன்னாடி இருந்த ஒரே பலனை இப்ப இல்ல, அது ஒவ்வொரு ஆத்தரும் பார்த்து அதை எவால்வ் பண்ணி அதை எழுதி வச்சுட்டு வராங்க. சோ இது எப்படி சர்க்கம்ஸ்டன்ஷியலா இருக்குன்றது கேரண்டி. இப்போ ஒரு மார்க்கெட்னு எடுத்தா எல்லாரும் ஒரே விதமா திங்க் பண்றது, ஒரே விதமா ஆக்ட் பண்றது, இதெல்லாம் காமன். சோ அஸ்ட்ராலஜி டிசிசிவா சொல்ல முடியுது. மனுஷன் எப்பவுமே ஒரு சூழ்நிலை கைதி தான். தனிப்பட்ட முறையில யாரும் சிந்தனை பண்றது இல்ல. மொழி எடுத்துக்கிட்டாலும் சிந்தனை எடுத்தாலும் அவன் எந்த சூழ்நிலை இருக்கானோ அந்த சூழ்நிலை பொறுத்து தான் அவன் இயங்குறான். அதனாலதான் மார்க்கெட்ஸ் என்றது ஆல்சோ a mass psychology which can be synchronized with the astrology easily. தொடர்ந்து பேசுவோம் சார். கோவையில இருந்து நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க, சேதுராமன் சார் பேசுங்க. மணிகண்டன் சார் வணக்கங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கேட்டேன். அதாவது போன மாசம் 8/8 கோல்டு 29,085 ஐ வச்சு சார், அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 2,500 பாயிண்ட் இறங்கிடுச்சு. அப்ப டவுன் ட்ரெண்ட் மாதிரி இருந்தது. இப்போ அது பூலிஷ் ட்ரெண்ட் மாறுறதா இருந்தா எங்க போய் பார்க்கலாம், எந்த சார்ட்ல பார்க்கலாம், எந்த டைம் ஃப்ரேம்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும் ட்ரெண்ட் மாறுதுங்கிற மாதிரி. ஓகே, அதாவது இதுல ரெண்டு விஷயங்களை பார்க்கணும் மணிகண்டன். ஒன்னு ட்ரெண்ட், ரெண்டாவது கோல்டு பொறுத்தவரை இப்பதான் பேசிட்டு இருந்தோம், இட்ஸ் மாஸ் சைக்காலஜி. இந்த மாஸ் சைக்காலஜில
தங்கம் வந்து என்ன மாதிரியான ஒரு இம்ப்ளிமெண்டேஷனை கொடுக்க போகுது மார்க்கெட்ல அப்படிங்கிற பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் டேட்டா. சோ இப்ப பாத்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து எக்கானமி இம்ப்ரூவ் ஆகுது, அங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வரப்போகுது, அது மாதிரி கியூ கான்ட்ரிங் டேப்பரிங் நடக்க போகுது. சோ இத மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் இட் ஹஸ் காட் மீனிங்ஃபுல் ஈவெண்ட்ஸ் ஆஸ் ஃபார் அஸ் த வேர்ல்ட் இஸ் கன்சர்ன். சோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து டேட்டா ஒண்டி வச்சுட்டு அதுல பண்ண முடியாது. ஏன்னா டேட்டா வந்து எதை இன்ஃபுளுன்ஸ் பண்றதுன்னா ஃபண்டமெண்டல் டேட்டா தான் வந்து டெக்னிக்கலுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்றது. எல்லாத்துக்குமே சிபியூ பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டேட்டா தான். சோ டெலிவரபிள் பொசிஷன் எப்படி இருக்கு. அப்புறம் நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா சைனா வந்து அவங்க கண்ட்ரில எந்த கண்ட்ரில இருந்து வேணாலும் வந்து கோல்டுல ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபனா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பட் சப்ஜெக்ட் டு அவங்களுடைய கரன்சில தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. சோ இத மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விஷயங்கள் வரும்பொழுது அதனுடைய தாக்கங்கள் ஒரு ஏற்றமோ ஒரு இறக்கமோ இருந்து கொண்டு இருக்கும். சோ நீங்க கரெக்டா அதுல வந்து கணிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. பட் இருந்தாலும் இப்பொழுதைக்கு கோல்ட பொறுத்தவரையிலும் அந்த வீக்னஸ் வந்து பர்சிஸ்ட் ஆயிட்டா தான் இருக்கு. சோ அதனால ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் அந்த ஏற்ற இறக்கங்களை அந்த இன்ட்ராடே டேட்டா வச்சு நீங்க வந்து கரெக்டா வந்து பண்ணிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். பட் ஓவராலா நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணணும்னா இது பெரிய ஓஷன். அதனால நம்ம வந்து நமக்கு இருக்கிற டேட்டா வச்சு அதை எப்படி இன்டர்பிரட் பண்ணி அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்க இந்த இன்ட்ராடே பண்றதுக்கு இந்த 21 days டேட்டா வச்சு அதை இன்டர்பிரட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். இப்ப இருக்கிற ஓவரால் உங்களுக்கு வந்து அந்த பொசிஷனை சொல்லிருக்கு. நரசிம்மன் சார், நீங்க சொல்லுங்க, மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு 5 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் சொன்னாங்கன்னா ஃபண்டமெண்டல் அனலைசிஸ், டெக்னிக்கல் அனலைசிஸ் அண்ட் டைமிங் இம்பார்ட்டன்ட். மார்க்கெட் டைமிங்ஸ், மார்க்கெட் சைக்காலஜி, ஜியோபொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ். இந்த மார்க்கெட்ல வந்து அதாவது அஸ்ட்ராலஜில வந்து டைமிங்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் சார் கமாடிட்டி மார்க்கெட்ல பொதுவா? 100% இங்க சொல்ற எல்லா ஃபேக்டர்ஸுமே கன்சிடரேஷன்ல இருக்கும். இப்போ அரசியல் சூழ்நிலை, மார்க்கெட்டு, அப்புறம் வந்து மாசா வந்து ஜனங்க என்ன பிஹேவ் பண்ணுவாங்க, அதுதான் வந்து we are taking. இப்போ 9 கிரகம் நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, 9 கிரகம் வந்து தனிப்பட்ட முறையில் இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் பண்றது இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு யார்ட் ஸ்டிக் எடுத்துக்கிறோம். இப்போ ஃபீவர்னா டெம்பரேச்சர் கோஸ் ஹை, பட் ரியலி அந்த ஃபீவர் கியூரபிளான்றது ஆப்டர் டெஸ்ட் தான் தெரியும். சம் ஃபீவர் நீங்க உடனே கியூர் ஆகும், அதுக்கு நிறைய பேர் வைப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த மார்க்கெட்ஸும் வந்து யூஸ் த பிளானட்டரி மூவ்மெண்ட்ஸ் ஆஸ் அன் இண்டிகேட்டிவ் ஃபேக்டர். அதை வச்சு சொல்றது தான் தவிர சனி தனிப்பட்ட முறையில் மார்க்கெட்டை இன்ஃபுளுன்ஸ் பண்றதோ இல்ல ராகு இன்ஃபுளுன்ஸ் பண்றோம் அப்படின்லாம் கிடையாது. வழி வழியா இந்த நிலைமையில அது இருக்கிறப்போ இப்படி வந்து செயல்பாடுகள் இங்க இருக்கு. ஏன்னா தனிப்பட்ட முறையில் இல்லை, யூனிவர்ஸ்ன்றதே வந்து ஒரு யூனிஃபார்ம் லால இயங்கிறது தான் வந்து எல்லாரும் பிலீவ் பண்றாங்க. ஸோ அந்த யூனிஃபார்ம் லா வந்து நம்மளுடைய பிஹேவியர்ல கூட அது இருக்கும். அன்றாட வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில் மனிதன் வந்து இயங்கிறது இல்லை, எல்லாம் அந்த சிஸ்டம்குள்ளே இயங்குறான்ட்டு அஸ்ட்ராலஜியும் அந்த வழிமுறைகள் இருக்கிறதுனால நாங்க நீங்க சொல்ற இந்த 4 ஃபேக்டர்ஸும் ஜட்ஜ் பண்ணி தான் சொல்றோம். தொடர்ந்து பேசலாம். சேலத்திலிருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ரமேஷ். வணக்கம் மேடம். சொல்லுங்க ரமேஷ், உங்க கேள்வி யார்கிட்ட கேட்கணும்? சார் வணக்கம் சார். வணக்கம். ஹலோ சொல்லுங்க. ஹலோ சார், எனக்கு 2 கொஸ்டின் சார். ஒன்னு வந்து சில்வர் வந்து மேல 44 வாங்கிட்டேன் சார், கீழே எந்த பாட்டம் ரேஞ்ச் சொன்னீங்கன்னா ஆவரேஜ் பண்ணீங்க சார். இன்னொரு கொஸ்டின் வந்து என்னுடைய தனுசு ராசி மூல நட்சத்திரம் சார், அந்த என்ன ட்ரேடிங் பண்ண எனக்கு வரும் சார், சொல்லிட்டீங்கன்னா ஆன்சர் ஃபீல் பண்ணுறேன் சார். தேங்க்யூ. நரசிம்மன் சார், நீங்க சொல்லுங்க. வணக்கம் ரமேஷ், நீங்க தனுசு ராசி மூல நட்சத்திரம் சொல்லியிருக்கீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நாங்க அனௌன்ஸ் பண்ண மாதிரியே சொல்றோம், உங்க முழு டீடைல்ஸோட கிரேட் வெஞ்சர்ஸ் ஆனீங்கன்னா கைட் பண்றோம். அதர்வைஸ் நீங்க வந்து மூல நட்சத்திரம் தனுசு ராசி மட்டும்னா நீங்க தெரிஞ்சுக்கிற டீடைல்னால எந்த பிரயோஜனம் இல்லை. பட் ஈவன் தென் கோல்டு அண்ட் நான் பெரஸ் மெட்டல்ஸ் உங்களுக்கு ஃபேவரபுளா இருக்கும். சார், அவர் சில்வர் பத்தி கேட்டிருந்தாரு, 44க்கு மேல வாங்கியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு, அதை பத்தி சில்வரை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னாக்க இப்போதைக்கு வீக்னஸ் தான் பர்சிஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அதனால வந்து லாங் இஸ் நாட் அட்வைசபிள். நீங்க வித்துட்டு ஷார்ட் போறது தான் பெட்டரா இருக்கும். 40,900 கீழே விழுந்ததுன்னா இன்னும் ஃபர்தரா பெருசா வாய்ப்புகள் இருக்கும். அதனால சில்வர் வந்து வீக்னஸ் பர்சிஸ்ட், அதனால செல்லிங் அண்ட் பையிங் இஸ் அட்வைசபிள். தொடர்ந்து பேசுவோம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சுதாகர். மேடம் சொல்லுங்க சுதாகர், உங்க கேள்வி கேளுங்க. என்னோட ராசி வந்து மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். எங்களுக்கு வந்து இப்ப நான் வந்து கமாடிட்டி பண்ணலன்னா எந்த ஏரியா வந்து பெட்டரா இருக்கும்? ஓகே, போன வாரம் மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் சொன்னோம் சார். உங்களுக்கு பெரும்பாலும் மேஷராசிக்காரங்களுக்கு கன்சல்டன்சி முக்கியம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு லீடர்ஷிப் இருக்கும், எது இருந்தாலும் நீங்களே இனிஷியேட் பண்ணுவீங்க.
ஆனா பெட்டர் வந்து நீங்க எப்பவுமே கிரேட் வெஞ்சர்ஸ் பர்சனலா இதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணிருக்கோம். எல்லாருமே சர்க்கம்ஸ்டன்ஸ்ல தான் திங்க் பண்ணுவீங்க. சோ இது கன்சல்டன்சின்றது என்னன்னா நீங்க அந்த மாஸ் சைக்காலஜிலயோ மார்க்கெட் ரியாக்ஷன்ஸ்லயோ மாட்டாம ப்ராஃபிட் பண்றதுக்கு உங்களுடைய லாஸை மினிமைஸ் பண்றதுக்கு தான் பர்சனலா வர சொல்றோம் எல்லாருமே வந்து. சோ நீங்க அதை பொறுத்து பாத்தீங்கன்னா பர்சனலா உங்களுடைய அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கோல்டு அண்ட் நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். சேதுராமன் சார் நீங்க சொல்லுங்க, மார்க்கெட் அப்படின்னா என்ன, அது வந்து என்ன நன்மை தருது? உலகத்துல வந்து நிறைய மார்க்கெட்ஸ் இருக்கு, வேரியஸ் மார்க்கெட்ஸும் இருக்கு. தென் கமாடிட்டி மார்க்கெட்டும் அண்ட் உலக அளவியா இருக்கக்கூடிய மார்க்கெட்ஸ்க்கு வந்து சம்பந்தம் என்ன சார் இருக்கு? மத்த மார்க்கெட்ஸ் அண்ட் கமாடிட்டி மார்க்கெட்ல சம்பந்தம் என்ன? மெயினா இது எப்படி எடுக்கணும்னு கேட்டீங்கன்னாக்க, நம்ம வந்து லோக்கல் மார்க்கெட் இருக்கு, அந்த கரிகாய் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க இருந்து வந்து ரிசோர்ஸ் பண்றாங்க, கோயம்பேடுல போயிட்டு ஹோல்சேல்ல இருந்து எடுப்பாங்க. சோ அந்த ஹோல்சேல் மார்க்கெட்ல இருந்து எடுக்கிறதுல அங்கிருந்து தான் ரீட்டைலுக்கு வருது. அதே மாதிரி வரும்போது ஒவ்வொரு இடத்துலயும் பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் சப்ளை அவங்க வந்து அந்த பிரைஸ் பிளக்சுவேஷன்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்கும். சில சமயம் அவங்களால அதை பார்ட்டிசிபேட் பண்ண முடியாம கூட ஆகும். ஆனா இந்த கமாடிட்டி மார்க்கெட்னு வரும்பொழுது ஒரு காமன் பிளாட்ஃபார்ம். இப்ப வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னாக்கா கோல்டு வாங்கி வைக்கணும் அப்படின்னு இருக்கும். கோல்டு ஏறுதோ இறங்குதோ சில பேர் வந்து அதை ட்ரேட் பண்ணணும்னு வருவாங்க. சோ அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பேட்டர்ன்ல வரவங்களும் இருப்பாங்க, ட்ரேடிங்கிற பேட்டர்ன்ல வரவங்களும் இருப்பாங்க. அதே நீங்க லோக்கல் மார்க்கெட்ல நீங்க வாங்கிட்டு வேண்டாம் திருப்பி கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டான். சோ அதனால அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு யூனிஃபார்மிட்டியோட ஒரு யூனிவர்சலா கிரியேட் பண்ணும் பொழுது, சோ இப்ப வந்து இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஒரு வி நீட் அ கமாடிட்டி மார்க்கெட், அதுக்கு அந்த கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். இதே நீங்க வந்து குளோபலா போனீங்கன்னாக்க எஃப்எம்சி மார்க்கெட். சோ அது மாதிரி ஒவ்வொரு லெவல்லயும் அந்த மார்க்கெட்டினுடைய பிராட்னஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, சைனா வந்து கோல்ட வந்து நீங்க இங்க ட்ரேட் பண்ணுங்களா. சோ அது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்து நீங்க இங்க வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அவைலபிலிட்டி, அதாவது ஒரு குளோபலா ஒரு பார்ட்டிசிபேஷன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. கரெக்டா எல்லாம் தெரிஞ்சதுன்னா எல்லாரும் வந்து எங்க வேணாலும் போய் பணம் பண்ணலாம். மேலும் பேசுவோம் சார். கோவையில இருந்து நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் தம்பி துரை. வணக்கம் மேடம். சொல்லுங்க தம்பி துரை, பேசுங்க சார். இன்னைக்கு குரூட் ஆயில் எப்படிங்க சார் இருக்கும், ஏற்றமா இருக்குமா இறக்கமா இருக்குமா, அது ஒண்ணுங்க. அப்புறம் ரெண்டாவது வந்து அஸ்ட்ராலஜி ரிலேட்டடா என்னோட ராசி வந்து மீன ராசி, உத்தரகாதி நட்சத்திரம். அதுக்கு என்ன கமாடிட்டி வாங்கலாம் விற்கலாம் அப்படின்னு. அப்புறம் நரசிம்மன் சார் நீங்க சொல்லுங்க. நீங்க மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம்னா ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து நீங்க வந்து கொஞ்சம் செட்பேக்ஸ் இருந்திருக்கும் உங்களுடைய ட்ரேடிங் ஆக்டிவிட்டியில. இனிமேல் உங்களுக்கு நல்லா இருக்கும். நாங்க இப்போ ஜஸ்ட் ஒரு 1 minute முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க வந்து 100% கன்சல்டன்சி எடுக்கிறது, யூ ஹவ் டு பேசிக்கலி கெட் a ஹேபிட். நீங்க எப்பவுமே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இல்ல ஷார்ட் அட்வைசஸ்லயோ இந்த மார்க்கெட்ல செயல்பட முடியாது. இந்த மாஸ் ஆக்டிவிட்டியில நீங்க தனிப்பட்ட முறையில் ப்ராஃபிட் பண்ணணும்னா ஒரு எக்ஸ்பர்டைஸ் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ நீங்க அதை பொறுத்து நீங்க வந்து பர்சனலா இன்வால்வ் ஆனாதான் யூ வில் கெட் த சக்சஸ். அதர்வைஸ் நீங்க கோல்ட் அண்ட் நான் ஃபெரஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சேதுராமன் சார் நீங்க சொல்லுங்க. அவர் க்ரூட் ஆயில் பத்தி கேட்டிருந்தாரு. அதாவது M6 க்ரூட் ஆயில் வந்து சிக்னலிங் எ ட்ரெண்ட் ரிவர்சல் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி க்ரூட் ஆயில் ஃபால்சஸ் ரைசிங் டாலர் கர்வ்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க சார். பேசிக்கா க்ரூட் ஆயில் பார்த்தோம்னாக்க கம்மிங் டவுன் சொல்லலாம். எதுக்கு மெயினா வந்து என்னன்னாக்க இட் இஸ் a flattish moment in US. ரெண்டாவது வந்து US இன்வென்ட்ரி அதிகரிச்சது மார்க்கெட் எதிர்பார்க்கவே இல்லை. அதுதான் அது வந்து ஒரு பெரிய ரீசன் சொல்லலாம். அதனால இந்த மாதிரியான சமயத்துல க்ரூட் ஆயிலுடைய போக்கு எப்படி இருக்குன்னா ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்டா தான் இருக்கும். அந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா பிளாட்டிஷா தான் இருக்கும். தட் மீன்ஸ் க்ரூட பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னாக்க 5715 to 5775 இந்த லெவல்ல தான் இருக்கும். இந்த லெவல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல பிரேக் ஆச்சுன்னா ஒரு 50 புள்ளிகள் மேலேயோ அல்லது 50 புள்ளிகள் கீழே இறங்கலாம். அதாவது 5680 மறுபடியும் டபுள் ஸ்ட்ராங் சப்போர்ட்னு சொல்லலாம். அதனால 5715 வந்து இன்னைக்கு as a intraday it's a good support level. நரசிம்மன் சார் நீங்க சொல்லுங்க. பேசிக்கலி வந்து அஸ்ட்ராலஜி வந்து எப்படி கைடன்ஸ் வந்து எடுத்துக்கணும், தென் அஸ்ட்ராலஜி வந்து எப்படி கரெக்டா அதை ப்ரெடிக்ட் பண்றீங்க சார், அதை பத்தி சொல்லுங்க. பேசிக்கலி கைடன்ஸ் எப்படி எடுத்துக்கணும்னா டீடைல்ஸ் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், 3 பேசிக் டீடைல்ஸ் இருந்தா நம்ம பேசிக் கைடன்ஸ் கொடுக்கலாம். ரெண்டாவது வந்து அஸ்ட்ராலஜி எப்படி எஃபெக்ட் பண்றதுன்ற கொஸ்டினே இல்லை. ஆல்ரெடி இப்ப கூட எக்ஸ்பிளைன் பண்ணேன். we use astrology factors as a tool to judge the matters. அத வந்து மத்த மேட்டர்ஸோட சிங்க்ரனைஸ் பண்ணி
அதுக்கும் இதுக்கும் ஒரு அரைவ் ஆயிட்டு இந்த மாதிரி போகும் அப்படின்றதுதான். ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய பரவலா ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்கு மார்க்கெட்ல. எல்லாருமே அஸ்ட்ராலஜி இன்ஃபுளுயன்ஸ் பண்றது, அஸ்ட்ராலஜி யாருக்கும் இன்ஃபுளுயன்ஸ் பண்றாது. அஸ்ட்ராலஜியை ஒரு டூலா நம்ம யூஸ் பண்ணி நம்ம லைஃப் ஸ்பேனையோ லைஃப் ஆக்டிவிட்டியோ மார்க்கெட் ஆக்டிவிட்டியோ ஜட்ஜ் பண்றோம். மேலும் பேசுவோம் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் தினேஷ். வணக்கம்மா. சொல்லுங்க தினேஷ். பேசுங்க. ஹலோ சொல்லுங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஆஸ்ட்ரோ டெக்னிக் படி அலுமினியம் 3 டேஸ்க்கு எப்படி சார் இருக்கும்? இப்போ டெம்பரரியா புல் ஃபேஸ்ல இருக்குங்க. நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ் எல்லாமே புல் ஃபேஸ்ல இருக்கு. எப்பவுமே நீங்க மோர் தென் 2 days வந்து ப்ரெடிக்ஷனை வந்து எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா உங்க பைனான்சியல் ஸ்ட்ரென்த் தெரியாது, உங்க பேக்ரவுண்ட் தெரியாது. சோ நீங்க பர்சனலா கேட்டாதான் நீங்க எவ்வளவு நாள் எப்படி பொசிஷன் எடுக்கலாம் அப்படின்றது எங்களால கைட் பண்ணுவோம். மேலும் பேசுவோம் சார். சேலத்துல இருந்து நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஹேமந்த். மேடம் ஹேமந்த். ஹலோ. கோபிநாத் சேதுராமன் சார் கேட்கணும். கேளுங்க. ஹலோ சார். சொல்லுங்க. நான் என்னோட நேம் வந்து ஹேமந்த்ங்க. நான் பிசிக்கலா சில்வர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். சில்வர் பை பண்ணி செல் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல என்ன பை பண்ணி செல் பண்ணலாமா இல்ல செல் பண்ணி பை பண்ணலாமா? என்னோட ராசி வந்து துலாம். சோ அதை குறித்து கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் டிவியில பாத்துக்கிறேன். ஓகே நரசிம்மன் சார் சொல்லுங்க. உங்க ராசி துலாம். நீங்க வந்து சில்வர் பை பண்ணி சேல் பண்ணலாமா இல்ல சேல் பண்ணி பை பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. இந்த டீடைல் பத்தாதுங்க. நீங்க வந்து உங்களுடைய டோட்டல் டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாம் கேட்டாதான் எங்களால கைட் பண்ணணும். பட் டெம்பரரியா மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஃபார் அனதர் 2 to 3 days மார்க்கெட் வந்து வோலடைலா தான் இருக்கும். எந்த சைடும் சைடு வேஸ்ல இருக்கும். எந்த இண்டிகேட்டிவ் ஃபேக்டரும் இல்ல சில்வருக்கு. சேதுராமன் சார் சொல்லுங்க. பிசிக்கலா அவர் வந்து பை பண்ணிருக்காரு. பிசிக்கலா வந்து வித்து வாங்கலாம். வித்து வாங்கலாம் சார். அதே மாதிரி சில்வர் வந்து ஒரு பேரிஷ் ட்ரெண்ட்ல இருக்கா சார் கரண்ட் மூமெண்ட்ல? ஆல்மோஸ்ட் இந்த வாலடைல் மொமெண்டத்துல இருக்கு. சோ அது வந்து ஒரு ட்ரெண்ட் இண்டிகேட்டர் ஒரு 2-3 daysல தெரியும் என்ன மாதிரியான ஒரு டைரக்ஷனை வந்து எடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த 40,900ங்கிற சப்போர்ட் லெவல உடைஞ்சா மறுபடியும் பார்த்தா பெருசா விழும் போலதான் தெரியுது. நரசிம்மன் சார் நீங்க சொல்லுங்க சார். வந்து க்ரூட் ஆயில் லெவல்ஸ் வந்து டெக்னிக்கல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னாரு. ஆஸ்ட்ரோல வந்து க்ரூட் ஆயில் வந்து மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கு, தென் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா எப்படி இருக்கு கரண்ட் மூவ்மெண்ட்ல? இல்ல ஆல் லாங் டர்ம் ப்ரெடிக்ஷன்ஸ், ஜெனரல் ப்ரெடிக்ஷன்ஸ் எங்களுக்கு அரைவ் ஆயிட்டு இருக்கும். ஆல்ரெடி இந்த இயர் எப்படி இருக்கும் அப்படின்றது அரைவ் ஆயிடும். ஒரு 2 days ஏன்னா இட் இஸ் பேசிக்கலி ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன் தான். உங்க வந்து ஒரு டே ட்ரேடர்ஸ்க்கு கைட் பண்றதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் பண்றது. அப்படி டெம்பரரியா பாத்தீங்கன்னா ஒரு வோலடைல் சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. க்ரூட் ஆயில் பொறுத்த மட்டும் நீங்க வந்து பர்ஃபெக்டா ஜட்ஜ் பண்ண முடியாது. டெம்பரரியா ஒரு 2 நாளைக்கு நெகட்டிவா இருக்கும். சேதுராமன் சார் சொல்லுங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து லெட் வந்து செல் பண்ணலாமா மார்க்கெட் மூமெண்ட்ஸ் பொறுத்து? மார்க்கெட் மூமெண்ட்ஸ் பொறுத்தவரையும் லெட் வந்து சைட்வே மூமெண்ட்ல தான் இருக்கு. சோ 126 to 128.65 இந்த ரேஞ்சில தான் வந்து ட்ரேட் ஆகும். சோ அதனால அதுக்கு 126க்கு கீழே இறங்கினாலும் விற்கலாம். இல்ல வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரும்பொழுது எவ்ரி ஹை யூ கேன் செல். நரசிம்மன் சார் லாஸ்ட் வீக் வந்து பரணி நட்சத்திரம் அதாவது அஸ்வினி நட்சத்திரம் பத்தி பார்த்தோம். ஸ்டார்ஸ் அண்ட் ராசிக்கேற்ப எப்படி மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீக் வந்து பரணி நட்சத்திரம் வந்து ட்ரேடிங் அதாவது கமாடிட்டி பண்றவங்களுக்கு வந்து உங்க கூடிய அட்வைஸ் என்ன? பரணி நட்சத்திரம் பேசிக்கலி பாத்தீங்கன்னா மேஷராசி ஹோல் கேரக்டர் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான். இவங்க யாருமே அடுத்தவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க. அவங்க கன்சல்டன்சின்றதை விருப்பப்பட மாட்டாங்க. ஸ்பீடு அதிகமா இருக்கும். அந்த ஸ்பீடையும் ஹைலி ஸ்பெகுலேட்டிவ் டெண்டன்சியை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் பிராக்டிக்கலா ட்ரேட் பண்ணாங்கன்னா they will succeed. நன்றி சார். நீங்க இங்க 2 பேர் அரங்கத்துக்கு வந்தது கமாடிட்டி ட்ரேடிங் குறித்து பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பா இன்னைக்கு நட்சத்திரம் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். நன்றி. கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர்கள் ஆஸ்ட்ரோ நிபுணர் திரு லட்சுமி நரசிம்மன் மற்றும் வர்த்தக ஆலோசகர் திரு சேதுராமன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.